நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். புதிதான ஆவி. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24 வசனங்கள். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பாம்பு அதன் சட்டையை உரிப்பதற்கு காரணம் அதன் வளர்ச்சியே. பழைய தோல் நீங்கி அதன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் போது இது நிகழ்கின்றது. தனது தோலை உரிப்பதற்கு முன்பாக தண்ணீரில் நீந்தும், அது இலக்கம் கொடுக்கும், பின் கடினமான இடத்தில் வைத்து தேய்க்குமாம். பழைய தோல் விடுத்து புதிய தோலோடு வாழும். இது அதனுடைய வாழ்நாளெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குமாம். கர்த்தர் ஒரு ஊரும் பிராணியான பாம்பை இப்படியாக படைத்திருக்கிறார். நாமும் புதிய மனிதனாக இருக்கும்படி அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்வோம். பழைய குப்பைகளை எறிவது போல கசப்பான, ஒத்துவராத, உதறி போட வேண்டிய முந்தின காரியங்களை கலட்டி போட்டுவிட்டு நம் உள்ளத்தில் தோன்றும் பழைய நினைவுகளை மறந்துவிட்டு கடந்து வந்த கஷ்டமான பாதையை எண்ணி வேதனைப்படாமல் புதியவர்களாகுவோம். உண்மையான நீதியிலும் தேவனை போன்று மாற பிரயாசப்படுவோம். கர்த்தரின் அன்பை தினமும் புதிய விதத்தில் புரிந்து கொள்ள செயல்படுவோம். புது கிருபை பெருகும், புதிய பாதை தோன்ற செய்வார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நீர் எங்களுக்காக புதிதான ஆவியை எங்கள் உள்ளத்தில் வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.